தமிழக சட்டசபை கூட்டம் பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக கவர்னர் உரையுடன் துவங்குகிறது. தமிழக சட்டசபை கூட்டம் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்குகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் வெள்ளியன்று வெளியிட்டுள்ளார். அதில் பிப்ரவரி 17ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு சட்டசபை கூட்டத்தொடர் கூட்டப்பட்டுள்ளதாக கவர்னர் ரோசையா அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தமிழக அரசின் கொள்கை அறிவிப்பை கவர்னர் ரோசையா தனது உரையாக வாசிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் வெள்ளியன்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் நடந்தது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த தமிழக அமைச்சர்கள் அனைவரும் வெள்ளியன்று சென்னை திரும்பி இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். 2015ஆம் ஆண்டு துவங்கி முதல் சட்டசபை கூட்டத்தை நடத்த வேண்டும், கவர்னர் உரை இடம்பெற வேண்டும், பொது பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சினை, தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன.